மே மாதம் 5ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 19 முதல் 28. அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 27 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும், அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியின் 14, 15, 16 அதிகாரங்கள் இயேசு தான் இறப்பதற்கு முன் தன் சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட இறுதி வார்த்தைகளை நமக்கு தருகின்றன. இதை இயேசுவின் பிரியாவிடை உரை என்று நாம் சொல்லலாம். இந்த அதிகாரங்களில் காணப்படும் மையக்கருத்து இதுதான்: இயேசுவின் இறப்பிற்கு பின் சீடர்கள் தனியே விடப்படுவதில்லை. எனவே அவர்கள் கலங்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு வலுவூட்டுகின்றார். எங்கு கலக்கமும் கவலையும் இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்க முடியாது. அமைதியும் கலக்கமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. துரதிர்ஷ்டவசமாக நமது உள்ளங்களில் அதிகமாக கலக்கமும் கவலையும் தான் இருக்கின்றனவே ஒழிய அமைதி அதிகமாக இருப்பதில்லை. மார்க்குஸ் தே மார்ஷியா என்பவர் இவ்வாறு சொல்கின்றார்: நிலத்திலும் நீரிலும் இருப்பதை விட அதிகமான புயல்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் நமது உள்ளம், மனிதர்களாகிய நமது உள்ளம் என்று சொல்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் நம் கலக்கத்தை போக்கி நமது வாழ்விற்கு அமைதியை கொணர வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கலக்கம் நீங்கி அமைதியை நாம் பெறுவதற்கான வழியை இன்றைய நற்செய்தியில் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இறைவனின் உடனிருப்பை உணர்வதே அந்த வழி. எனவேதான் நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார்.
வேறு வகையில் சொல்லப்போனால், எப்போது நாம் இறைவனின் உடனிருப்பை உணர தவறிவிடுகிறோமோ அப்போதே எதிர்காலத்தை பற்றிய பயம் நமக்குள் வந்துவிடுகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்மில் கலக்கத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது. இந்த கலக்கம் மன அமைதியை குலைத்து நம்மை அமைதியின்மையில் தவிக்க விட்டு விடுகிறது. ஒரு நாட்டுக்கு சொந்தமான 2 கப்பல்கள் நடுக்கடலில் அருகருகே இருந்தன. ஒன்று கடலுக்கு மேலே செல்லக்கூடிய சாதாரண கப்பல், மற்றொன்று கடலின் ஆழத்தில் பயணம் செய்யக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். ஒரு நாள் காலை வேளை சாதாரண கப்பல் இருந்த ஒரு அதிகாரி நீர்மூழ்கி கப்பலில் இருந்த ஒரு அதிகாரியை தொடர்பு கொண்டு, நேற்று இரவு கடுமையான புயல் அடித்ததே, அதில் எங்கள் கப்பல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா என்று கேட்டாராம். அதற்கு நீர்மூழ்கி கப்பலில் இருந்த அதிகாரி, நேற்று இரவு புயல் அடித்ததா? புயல் அடித்தது கூட எங்களுக்கு தெரியாது என்றாராம். அதாவது புயல், மழை, இடி முதலியவை கடலுக்கு மேலே பயணம் செய்த கப்பலுக்கே, கடலின் ஆழத்தில் இருந்த கப்பலுக்கு மேற்கூறியவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. நமது ஆன்மீக வாழ்வும் இதையொத்ததே. இந்த உலகம் அமைதி என்று கருதுவது புயல், மழை, இடி முதலியவை இல்லாத நிலையை, அதாவது துன்பங்கள் இல்லாத நிலையை. ஆனால் அத்தகைய நிலை என்று ஏதுமில்லை. வாழ்க்கை என்றாலே புயலும் மழையும் இடியும், அதாவது துன்பங்களும் பிரச்சனைகளும் உண்டு. இயேசு தரக்கூடிய அமைதி துன்பங்கள் இல்லாத நிலையின் காரணமாக நமக்கு வரக்கூடிய அமைதி அல்ல, மாறாக துன்பத்திற்கு மத்தியிலும் மனம் பதறாமல் நிறைவாக இருக்கும் நிலையின் வழியாக நமக்கு தரக்கூடிய அமைதி. இத்தகைய நிலையான அமைதியை நமது ஆன்மீக ஆழத்திற்குள் செல்லும் போது மட்டுமே நாம் கண்டுகொள்ள முடியும். உலகம் தராத அமைதியை தருவதாக இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு வாக்களிக்கிறார். அன்பிற்குரியவர்களை, விவிலியத்தின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, மாறாக இறைவன் பிரசன்னமாகி இருப்பதன் நிலை. Peace is not the absence of trouble, but the presence of God. இறைவனில் ஆழமாக வேரூன்றியவர்கள் எத்தகைய புற நிகழ்வுகளாலும் பாதிக்கப்படுவதில்லை என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். சாகும் அளவுக்கு யூதர்களால் கல்லெறியப்பட்டவர் புனித பவுல். அவர் இறந்து விட்டார் என்று யூதர்கள் எண்ணினர். எனினும் சீடர்கள் சூழ்ந்து நின்ற பொழுது அவர் எதுவுமே நடக்காதது போல எழுந்து அவர்களோடு அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்றதாக நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலகில் எந்த ஒரு மனிதருக்கும் நிறைவான புறச்சூழல் அமைந்ததில்லை, அமைவதில்லை, அமையப் போவதும் இல்லை. ஏதாவது குறையும் பிரச்சனையும் புறச்சூழலில் இருக்கத்தான் செய்யும். எனினும் நாம் அகத்தில் ஆண்டவனை உணர்ந்து விட்டோம் என்றால் புறச்சூழல் நம்மை எந்த விதத்திலும் எதிர்மறையாக பாதிக்கப் போவதில்லை. மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் பிரச்சனைகள் குறைவதை விட உம்மோடு உள்ள உறவு ஆழமாவதே மகிழ்ச்சிக்கான வழி என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். இறைவா, நிம்மதி வேண்டும், இறைவா நிம்மதி வேண்டும். உலகம் தந்திட முடியாது, உன்னருளால் கிடைத்தால் விலகாது. வேண்டும் இறைவா நிம்மதி வேண்டும்.
வாழ்வியாது வேண்டும் இறைவா நிம்மதி வேண்டும். கிடைத்திடும் போது அண்ணலுன் பெயர் அறிவேன். அன்பின் அனுபவம் கிடைத்திடும் போது அண்ணலுன் பெயர் அறிவேன். அகிலம் என்னை வெறுத்திடும் போது அனுபவம் தன்னை நினைப்பேன். உறவுகளில் நான் வாழ்ந்திடும் போது உலகம் உன்னை அறியும். இருக்கின்ற நாளும் வந்துரும் போதன் வாழ்வு உன்னில் இணையும். என்றும் உன்னில் மலரும் வேண்டும் இறைவா நிம்மதி வேண்டும் இறைவா நிம்மதி